ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ருமேட்டிக் ஃபீவர் பற்றி பார்க்க போகிறோம். ருமேட்டிக் ஃபீவருங்கிறது ஒரு மல்டி சிஸ்டமிக் டிசீஸு. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அக்யூட் ரெக்கரண்ட் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் காஸ்டு பை குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்டெப்டோகாக்கஸ். ஸோ இந்த பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்டெப்டோகாக்கஸ் தான் நமக்கு இந்த ருமேட்டிக் ஃபீவரை காஸ் பண்ணுது. இட் அஃபெக்ட்ஸ் ஜாயின்ஸு, ஹார்ட்டு, ஸ்கின்னு, பிரெயின், மசில், இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ருமேட்டிசம்ங்கிறது என்னென்னா, இப்போ பேசிக்காக நமக்கு ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது, ஓகேவா? இந்த இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய ஓன் டிஷ்யூ, செல்லு, ஆர்கன் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணிச்சு, டெஸ்ட்ராய் பண்ணிச்சுன்னா அந்த கண்டிஷனை தான் ருமேட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ருமேட்டிசமோட ஃபீவரும் நமக்கு இருந்துச்சுன்னா தான் அதுதான் ருமேட்டிக் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போது பேத்தோஃபிசியாலஜி பற்றி பார்ப்போம். பேத்தோஃபிசியாலஜி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது, ஓகேவா? இதுதான் ஸ்டெப்டோகாக்கை ஏ ஸ்டெப்டோகாக்கஸ், ஓகேவா? இப்போது நம்மளோட மசில் இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்டோகாக்கையில் ப்ரோட்டீன் இருக்குது, எம் ப்ரோட்டீன்ற ஒன்று இருக்குது. இந்த எம் ப்ரோட்டீன் மசிலில் இருக்கக்கூடிய ஆக்டின் மயோசினோட ஸ்ட்ரக்சர்லேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஓகேவா? இப்போ இன்ஃபெக்ஷன் பிறகு என்ன ஆகும்? ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டெப்டோகாக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிரும். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரும் நம்ம பாடி இருக்கக்கூடிய மசில், ஹார்ட், இதோடைய ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ஆன்டிபாடிஸ் இந்த ஆன்டிஜன் அந்த பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓன் செல்ஸையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுது, ஓகேவா? இதனால தான் நமக்கு இந்த கண்டிஷனே ஃபார்ம் ஆகுது. இப்போ மாலிகுலர் மிமிக்ரிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா, நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் ரெண்டுமே ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் மாலிகுலர் மிமிக்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ருமேட்டிக் ஃபீவரை பொறுத்த வரைக்கும் ஜாயின்ஸு, ஸ்கின்னு, பிரெயின் இதெல்லாம் கம்மியாக தான் நமக்கு அஃபெக்ட் ஆகும். அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதே ஹார்ட்டு. ஸோ ஹார்ட் அதிகமாக அஃபெக்ட் ஆகிட்டு நமக்கு ஃபார்ம் ஆகிற கண்டிஷன் தான் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். நம்ம இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஹார்ட் இன்வால்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் பார்க்கும்போது மிட்ரல் வால்வ் 50% ஆஃப் கேஸஸ் இன்வால்வ் ஆகிடும். அயோட்டிக் வால்வ் 15 to 20%. மிட்ரல் ப்ளஸ் அயோட்டிக் பார்க்கும்போது 35 to 40% மிட்ரல், அயோட்டிக்கு, அதுக்கப்புறம் ட்ரைகஸ்பிட், இது மூணு சேர்ந்து 2 to 3% இன்வால்வ் ஆகிருக்கலாம். பல்மரி வால்வ் இன்வால்வே ஆகாது, ஓகேவா? இப்போ இது நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்? ஸோ முன்னாடி இருக்க காலத்தில் இது ஒரு மல்டி சிஸ்டமிக் டிசீஸுங்கிறதுனால இதை டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜான்ஸுங்கிற ஒருத்தர் தான் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த ருமேட்டிக் ஃபீவரை டயக்னோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் மேஜர் க்ரைட்டீரியா, மைனர் க்ரைட்டீரியான்னு 2 இருக்குது. அதை தாண்டி எசென்ஷியல்னு ஒன்று இருக்குது. எசென்ஷியல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனால் தான் காஸ் ஆச்சு. அப்போ நம்ம த்ரோட் கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டெப்டோகாக்கஸ் நம்மளால் கல்ச்சர் பண்ண முடியணும், ஓகேவா? ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டெப்டோகாக்கை இருக்கணும். அதுதான் ஒரு எசென்ஷியல் க்ரைட்டீரியா. செகண்ட் பார்க்கும்போது ஸ்டெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கான ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் ஆகல. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேஜர் க்ரைட்டீரியா பார்க்கணும். 5 இருக்கும். இது நிறைய வைவா கொஷின்ஸில் கேட்பாங்க. நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பேன்கார்டைட்டிஸ். பேன்கார்டைட்டிஸ்னால் ஹார்ட் ஃபுல்லாமே இன்ஃப்ளேம்ட் ஆகிறது, ஓகேவா? ஆர்த்ரைட்டிஸ்னது என்னது? இன்ஃப்ளமேஷன். பாலிஆர்த்ரைட்டிஸ்னால் நிறைய ஜாயின்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிற கண்டிஷன் தான் பாலிஆர்த்ரைட்டிஸ். சப்குட்டேனியஸ் நாடில்ஸு. எரித்திமா மார்ஜினேட்டம்ங்கிறது ஒரு ஸ்கின்னில் வரக்கூடிய கண்டிஷன். ஒரு மாதிரி ரெட் பேட்ச் மாதிரி இப்படி இருக்கும். கோரியாங்கிறது ஒரு சிஎன்எஸோட சிம்டம். இது என்னென்னா, இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பேஷண்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாமல், ஓகேவா? ஒரு மாதிரி கையை கால் அசைச்சு ஒரு மாதிரி இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் கோரியான்னு சொல்லுவாங்க. மைனராக பார்க்கும்போது ஃபீவர் இருக்கலாம், ஆர்த்ராலஜியாக இருக்கலாம், ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ருமேட்டிக் ஃபீவர், ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், லியூகோசைட்டோசிஸ் இருக்கும், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நெக்ஸ்ட்டு பிஆர் இன்டர்வல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இசிஜியில். ஸோ இவ்வளோ க்ரைட்டீரியா சொல்லியிருக்கோம். இந்த எல்லா க்ரைட்டீரியாவுமே ஒரு பேஷண்ட்டில் இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அதுக்கு
என்ன சொல்கிறாங்கன்னா 2 மேஜர் க்ரைட்டீரியா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ருமாட்டிக் ஃபீவர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா ஒரு மேஜர் க்ரைட்டீரியா அப்புறம் 2 மைனர் க்ரைட்டீரியா இருந்தாலுமே சரி அவங்களுக்கு ருமாட்டிக் ஃபீவர் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது மேனேஜ்மெண்ட் ருமாட்டிக் ஃபீவர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்பிரின் கொடுக்குறோம். எது வரைக்கும் கொடுக்குறோம்? அந்த எரித்ரோசைட் ரெடிமெண்டேஷன் ரேட் வந்து நார்மல் ஆகிற வரைக்கும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறோம். ஸ்டீராய்ட்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறோம்? அந்த இன்ஃப்ளமேஷனுக்காக வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வந்து போக்க வைக்கிறோம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனுக்காக வந்து பென்சாத்தின் பெலிசின் இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷனாக பார்க்கும்போது 3 to 4 வீக்ஸில் 1 டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான். இப்போது ஒரு வேளை அலர்ஜி இருக்குது ஒரு பேஷண்ட்ஸ்க்கு பெனிசிலினுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எரித்ரோமைசின் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா சல்ஃபாடயசின் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டு. இப்போ வந்து ப்ரொஃபைலாக்சிஸ், இதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். அப்படி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா பெரிய காம்ப்ளிகேஷன் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு வந்து பார்க்க ப்ரொஃபைலாக்சிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போது ஒருத்தருக்கு வந்து ருமாட்டிக் ஃபீவர் இருக்குது வித்தவுட் கார்டைட்டிஸ் அப்படின்னா அவங்க வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ப்ரொஃபைலாக்சிஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைனா அப் டு 21 இயர்ஸ் வரைக்கும் ப்ரொஃபைலாக்சிஸ் எடுக்கலாம். எந்த பேஷண்ட்டுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது ருமாட்டிக் ஃபீவர் இருக்குது வித் கார்டைட்டிஸ் நோ வால்வுலர் இன்வால்மெண்ட் அப்படின்னா அவங்க வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட அடல்ட்ஹுட் வரைக்கும் எடுக்கலாம். இப்போது ருமாட்டிக் ஃபீவர் இருக்குது, கார்டைட்டிஸ் இருக்குது, வால்வுலர் இன்வால்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது 10 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அப்படின்னா 40 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். லைஃப் லாங் வரைக்கும் எடுக்கலாம். இந்த ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷனோட ரெக்கரன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது எந்த அளவுக்கு அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைலாக்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டான கிளாஸ் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.